ஃபோன் தான் ஆஃப் பண்ணிட்டுமே ஜிபேங்க. தட்டி ஏறத்துல ஒரு வெங்காயம் கட் பண்ணிருக்கேடா தட்டு கொலக்கொலன்னு ஆயிடுச்சுன்னா பிஸ்மில்லாபாத். என்னை வச்சு இப்ப இந்த வீட்டே வந்து ஒற்றை அடிச்சு அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியை கிளீன் பண்ண வைப்பான். அது வேகவே இல்லடா டேய். ஓ நீங்க ஒரே நின்ன இடத்துல இருந்து ஆர்டருக்கு இது என்ன போனாங்க? இல்ல எங்ககிட்ட மொபைல் இல்ல. என்ஜாய் பண்ணி தான்டா வாழ்க்கை. ரொம்ப டூ மச். ஒரு லெவலை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. 24 ஹவர்ஸ்க்கு நானே என் ஃப்ரெண்டும் ஃபோனே இல்லாம இருக்க போறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:03 ஆகுது. நாளைக்கு 12:03 ஆகுற வரைக்கும் ஃபோன் இல்லாத லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆஃப் ஆஃப். இப்போ என்ன பண்ண போறோம்? டீ குடிக்க போலாமா? டீ குடிக்க போகலாம். ஜிபே ஃபோன் தான் ஆஃப் பண்ணிட்டுமே ஜிபேங்க. கேஷ் இருக்குல்ல, கேஷ் வச்சு பே பண்ணுவோம். கைஸ் டீ கடைக்கு போறோம். சரி டீ குடிச்சு அடுத்து என்ன பிளான்? நானே கேட்கலாம். வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சமைக்க போறோம். ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது. எனக்கு சமைக்க தெரியும். நான் வந்து யூடியூப் பார்த்து தான் சமைப்பேன். இப்போ நீ யூடியூபே இல்லாமல் நீ சமைக்க போற, உன்னை நம்பி எப்படி சாப்பிடுறது? சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு பொருளை போட்டுட்டானா என்ன பண்றது? என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எதையுமே காணோம். எல்லாத்தையும் குழம்புல போட்டேன்ல, பழக்குழம்பு அப்புறம் வச்சுக்கிட்டு நான் ஒன்று. யூடியூபே இல்லாம சமைச்சு காட்டுறேன். யூடியூபே இல்லாம சமைச்சு காட்டுறேன். இரு எந்த நம்பிக்கையில் உள்ள போற? ஏன் எவ்வளோ இருக்கும் என்கிட்ட? என்கிட்ட நான் நீ தான் கேஷ் இருக்குன்னு 100 ரூபா இருக்குன்னு டீ கடையில் குத்தாச்சு. அதுவே ஒரு 30 ரூபா ஆயிடுச்சு. இப்போ இந்த வெயிலில் போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு கேஷ் எடுத்துட்டா வேற வரணுமா? ஆமா. ஜிபே, பேடிஎம், போன்பே வாழ்க. என்னால இந்த வெயிலில் சத்தியமா முடியல. கிட்டத்தட்ட இந்த ஏடிஎம் வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்திருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு டைம் வந்து எப்படியும் ஒரு 12:45 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம்லாம் ஜிபே, பேடிஎம்ன்றதுலாம் இப்படின்றதுக்குள்ள பே பண்ணிட்டு போயிடுவோம். கேஷ்ல தான் பே பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வெயில நொந்து நூலாகி வந்திருக்கும் இந்த கேஷ் எடுக்கிறதுக்காக. ஓ ஏசி. ஆஹா, எவ்வளோட எடுத்த கேஷ்? 2000 எடுத்திருக்கேன். ஒரு 2000 ரூபாய் கிட்ட எடுத்திருக்கேன். என்னடா ஏதாவது பண்ணிவிட்டியா? இல்ல இப்போ போயிட்டு இன்கிரீடியன்ஸை வாங்கிட்டு பிரியாணி சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ளேருந்து எடுத்துக்காச்சு இப்படி காமிச்சா அப்புறம் தெரியும். புதினா, அரிசி, இது என்ன மிளகாத்தூள், இது பேரு பட்டையில இருந்து தான் சொன்னேன். பட்டை காங்கம், பட்டை வாங்கலாமா? எதுக்குடா இப்ப சந்திரமுகி காசு மேலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு மணி எப்படியும் ஒரு 2-2.15 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பிரியாணி செய்யறேன் நான் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. பிரியாணி செய்யறேன், கலக்கிறேன். முன்ன பின்ன புதினா உரிச்சிருக்கியா? பா எங்களுக்கு புதினாலாம் எனக்கு உரிக்க தெரியும். இந்த புதினா உரிக்கிறது மட்டும் இல்லாம அது முடிச்ச உடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான பூண்டு உரிச்சு வச்சிருங்க. பூண்டு உரிக்க தெரியுமா உங்களுக்கு? அது என்ன இப்படி தட்டி உரிப்பாங்க அவ்வளவுதான். ஓகேம்மா. இந்த காய்கறி கட் பண்ண முடியுமா உங்களால? எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு போயிருக்கேன். பிரியாணி நானே செஞ்சிருக்கேன். வெங்காயம் வெட்டும் போது பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஆனா பாத்தீங்களா எனக்கு வரல. ஏன்னா நான் வந்து பாசமா வெட்டுறேன். என்ன வந்து இது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இங்க பாருங்க, கண்ணு கிட்ட கூட வைப்பேன், ஒண்ணுமே பண்ணாது. கண்ணுக்குள்ள வை. 1/2 கிலோன்றதுனால பாதி புதினா மட்டும் நீங்க உரிச்சு வச்சா போதும். இந்த அளவுலாம் வந்து பக்காவா தெரியும் எனக்கு. அரிசி வந்து ஊற வைக்கணும்டா. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கிண்ணத்துல அந்த அரிசியை கொட்டி போய் ஊற வச்சுட்டா போ. எத்தனை டம்ளர் மொத்தத்தையும் கொட்டிடுவா? மொத்தமா கொட்டிடுவா? தட்டி ஏறத்துல ஒரு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். தட்டு அது புதினாக்கு. இதுக்கு தட்டு. டேய் போயிட்டு வேற தட்டு எடுத்துனடா. ரொம்ப வேலை வாங்குறான். வெங்காயம் கட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். கட் பண்ண வெங்காயத்தை ஒரு தட்டுல. டேய் என்ன சத்தங்க? தட்டும் அடிச்சுக்கிச்சு. நான் நம்புறேன் உனக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியும்ன்றத நம்பிட்டேன். அதுவே அட்வான்டேஜா எடுத்துக்கின்னு அதே எடு இதே எடு அது பண்ணு. பெரிய குக்கர் ஆமாடா குக்கு மாதிரியே பண்றான். நான் பெரிய குக்கர் தான்டா. எப்பயுமே பிரியாணில வந்துட்டு தக்காளி வந்து அதிகமா போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா அது தக்காளி சாதம் ஆகிடும். தெரிஞ்சு நீ அதுதான் செய்வேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல பிரியாணி சொல்லிட்டு தக்காளி சாதத்தை செஞ்சு அதில் கறியை வேக வச்சு குத்துருவோம் போல. நிறைய கடையில் அப்படிதான் எனக்கு கொடுக்குறாங்க. டீ கத்தி ஒழுங்காவே வெட்டலடா. உனக்கு வெட்ட தெரியலன்னு நீ போயிட்டு வேற கத்தி எதனா இருக்கா பாரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. டேய் கத்தியே இல்லடா. இங்க இருக்கு. அங்க இருக்கா பாருடா. இருக்கும், ஒழுங்கா தேட கூட மாட்டானுங்க. முன்ன பின்ன கிச்சன் ரூம்ல போனா தானே. கத்தி எப்படியா இருக்குமாச்சு தெரியுமா? தெரியும்டா.
வேணாம் ஜோக்கு வேணாம் ப்ரோ, ஜோக்கு வேணாம். டேய் இந்த கத்தியும் ஷார்ப்பா இல்லடா, நீ போயிட்டு ஒரு கத்தி ஒன்று வாங்கிட்டு வந்துடுறியா? டேய் எது பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணணும், இல்லை எனக்கு பண்ணவே பிடிக்காது. எனக்கு ரொம்ப படுத்துறாங்க. இரு ஏதாவது ஒரு இடத்துல தேய்ச்சி எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேங்கிறான் இவன். தக்காளி வெட்ட ரொம்ப சோம்பேத்தனமா இருக்குடா. அரைச்சி போட்டுடலாமா? கார சட்னிலாம் போடுவாங்க. என்னது தக்காளி அரைச்சி சொன்ன தெரியுதா? இவனுக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியாது. ஏதாவது டிஃப்ரெண்டா நம்ம செய்யலாமா? சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரான் பிரியாணி. நான் சாப்பிட்டது இல்லை. ஃபிஷ் பிரியாணிலாம் சாப்பிட்டது இல்லையா? போயிட்டு சாப்பிட்டு வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு 400 ரூபா சொல்லுவான். அப்ப வேணாம். ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து, ஒரு குட்டி ஃபிஷ் எடுத்து மேல எடுத்து தருவான். அந்த குஸ்காவை தருவான். அந்த குஸ்கா மேல நீ இல்லாம என்னைக்கு போய் சாப்பிட்டுருக்கேன் நானு. அதுதான் பே பண்ணல பில்லு. இன்னைக்கு நான் வந்து பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி தர போறேன். நீயே கத்துக்க தான் போறேன். இல்லை எனக்கு தான் சொல்லித்தரேன். குக்கர் எடுத்து ஸ்டவ் மேல வைக்கணும். சூடாகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூடாயிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுப்ப? கை வச்சு பாரு. கட்டு. நான் யார் கையை வச்சு பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே. என்ன ஊற்ற போறோம் காய்ஸ்? பட்டை, வெங்காயம் போட போறோம். டேய் மலைச்சாரல் மாதிரி தூவணும். பாத்து நனைஞ்சிட போகுது. வெடிக்குதுடா. உன் தண்ணி எத்தனாயா? இவ்வளவு வேலை செய்யறேன். என்னடா இது போட்டு கலருக்குன்னா அவ்வளவுதான். அது அவ்வளவு பெரிய வேலையா? தண்ணி எத்தனா போ. வேலை. டேய் தண்ணி எத்தனடா? எல்லா வேலையும் என்னதான் விட்டுன்னு கிடக்குறான். கிளீன் பண்ணி அதை பெருக்கி லாஸ்டா இவங்க அக்கா வீட்டை நான் தொடச்சின்னு இருக்கேன். என்ன சிக்கன் கரு. இன்னும் அதையவே நீ ரெடி பண்ணலையாடா? இல்லடா கழுவுடா. A few moments later. எங்கடா போன? நான் தண்ணி எப்ப கேட்டேன்? இருடா, கறி தான்டா கழுவு சொன்னேன். தோதானடா இருக்கு தண்ணி, எத்துக்கூடாண்டா. கறியை கழுவுன்றான், தண்ணி எடுன்றான். ஹோட்டல்ல கூட சர்வர் இந்த அளவு வேலை வாங்க மாட்டாங்க. வைடா, அது கூட வைக்க முடியாதாடா? எப்பயாவது பிரியாணி செய்யறது அதுக்குள்ள வெங்காயம் வந்து கறிக்கிடுச்சுன்னா டேய் அப்பா குறா. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே நம்ம சமைக்க கத்துக்கணும். இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை விட்டுனே இருப்பாங்க. செஃப் தேவையான அளவு உப்பு எவ்வளவு போடணும் அந்த அளவு கையில காட்டுங்க. இல்ல ஒரு கரண்டி, ஸ்பூனு. பிரியாணிக்கு இவ்வளவுதான் தேவைன்னா அவ்வளவு தேவையான அளவு தான் போடணும். இதற்கு இது பதில் இல்லையே. அதுதான் கேக்குறோம். தேவையான அளவை சொல்லுங்க. அதுதான்ப்பா, ஒரு ஃபுட்டும் இவ்வளவுதான் வந்து தேவையான அளவு வந்து உப்பு போடணும்னு இருக்கு. ஐயோ, அந்த ஃபுட்டுக்கு அவ்வளவுதான் தேவையான அளவு உப்பு போடணும். என்னடா புத்தலாட்டது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். மோகன் என்னடா போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் பேசுவோமா? இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பேச போற? ஒரு நிமிஷம் கைஸ், தக்காளி போட போறோம். இந்த போன்ல இருக்க ஆப்ஸை பத்தி பேசுவோம். வாட்ஸ்அப் சேட் பண்றதுக்கு, யாருக்காவது லொகேஷன் அனுப்புறதுக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் தான் நீ அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஆமா. நான் ஆக்சுவலி இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல வாட்ஸ்அப் சுத்தமா யூஸ் பண்றதே கிடையாது. முன்னெல்லாம் வந்து இந்த ட்ரெயின் விடுவோம், ஃபுல்லா ட்ரெயின் விடுவோம். கிட்டத்தட்ட வந்து 50 மெட்ரோ ஸ்டேட்டஸ் போடுவோம். இல்ல ஜோக் வேணாம். இதுல வந்து யார் வந்து அதிகமா வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வேற. நம்ம தான் வந்து பெரிய ஃபேன் காட்டுறதுக்காக போட்ட வேற திரும்பி வேற போடுவோம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்ஸ்அப்ப இப்போ வந்து ஒரு ஓரமா கிடக்குறான். அது இல்லாம இந்த வாட்ஸ்அப்ல வந்து டிபி ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் வந்து டிப்ரெஷன் மோட்ல இருக்கிறான். இந்த கும்பல்லாம் வந்து அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இப்போ வந்துருச்சு. என்னென்னலாம் பண்றோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் பாக்குறான். ஷூ வாங்குறதா நான் இப்போ இவன்கிட்ட பேசினேன். நல்ல வேலை வந்து போன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுச்சு. இல்லைன்னா இதை கேட்டு அடுத்த செகண்டா நான் போன் எடுக்கும் போது ஷூ வந்து காட்ட ஆரம்பிச்சிருவான். எனக்கு நான் வந்து நேர்ல போயிட்டு வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஷூ 500 ரூபாய்க்குள்ள வாங்கிடுவேன். அவன் வந்து பாரு எவ்வளவு வெரைட்டிஸா காமிக்கிறேன். அது இல்லாம வந்து இவங்க எல்லாருமே இந்த ஷூவை தான் போடுறாங்க, நீயும் அந்த ஷூ தான் போடணும். அதுக்கு வேற ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு 40 இன்ஃபுளுசர்ஸ் வேற. அவனுக்கு வந்து நம்ம வண்டியை வந்து மாத்திடுவானுங்க. ஓ இந்த ஷூ தான் செம்ம போல, நம்மளும் இதே வாங்கிடுவோம் போட்டு போனா ரோட்ல அதே மாதிரி ஒரு 40 பேர் அதே ஷூவை தான் போட்டு போவானுங்க. புதினா போட போறோம். அடுத்த கூகுள் குரோம் மீன்ஸ் ஃபேவரட் ஆப்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால வந்து சொல்றோம், நீங்க எதுவும் தப்பா நினைக்காது. கூகுள் ரிவ்யூஸ் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ண தெரியுமா? புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து செருப்படி வாங்கிட்டு வரதை விட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான். தயவு செஞ்சு இந்த கடைக்கு போகாதீங்கடான்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டிருப்பான். அதுக்கு வந்து கூகுள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கைஸ் சிக்கன் போட போறோம். ஐயோ தயிர் ஊத்திட்டு இருக்க, சொன்ன மறந்துட்டேன். மிளகாத்தூள் போட போறோம். மீண்டும் உப்பு தேவையான அளவு.
இந்த தண்ணி அளவு வேற எவ்வளவு ஊத்துறதுன்னு தெரியல. அது வந்து நம்ம எத்தனை டம்ளர் போடணுமோ அத்தனை டம்ளர் ஊற்றணும். வாங்கும் போதே 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். இது எத்தனை டம்ளர்னு போடலையே. 1/2 கிலோ வெத்த அப்படியே ஊற வச்சிட்டோமே. கொலன்னு ஆக்கி வச்சிட போகிறான். கொலன்னு ஆயிடுச்சுன்னா பிஸ்மில்லாபாத். பிஸ்மில்லாபாத் இல்லை, அது பொங்கல், கறி பொங்கல். அவமானப்படுத்துறேன். நான் செய்யற பிரியாணி உனக்கு கிடையாது. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. டேய் நான் சாப்பிட்றேன்டா ப்ளீஸ்ரா. டேய் கிடையாது. டேய் ப்ளீஸ்ரா. கிடையாது. டேய் நான் செய்யற பிரியாணி உனக்கு கிடையாது. செஞ்சு நீ எல்லாத்தையும் சாப்பிட போறியா? அப்ப நான் வந்து இல்லாதவங்களுக்கு கூட கொடுப்பேனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓகே. மணி 5 ஆயிடுச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? போன் யூஸ் பண்ணிட்டியா? இதுதான் गाइस உனக்கு பிரச்சனையே. அப்படியே நீ நல்லா மைண்ட் பேசாத. நானும் வந்து போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் இருக்கேன். அப்புறம் எப்படி கடிகாரம் இருக்கு, அதுல பார்த்து நான் சொல்றேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. 5 மணி ஆயிருச்சு, இன்னமும் நாங்க சமைச்சிட்டு இருக்கோம். நல்லா சமைச்சு சாப்பிட்டு பசி எடுக்குது செமையா. A few moments later. இவன் வந்து சிக்கன் கழுவ விட்டா இங்க பாருங்க சிங்கை வந்து ஸ்பாயில் ஆக்கிட்டான். ஆல்ரெடி அடைச்சு இந்த சிங்கை எனக்கு கழுவு வச்சுட்டு லாஸ்டா நான் தான் அடைச்சு விட்டேன்னு என் மேல பழி போட்டு அதை கிளீன் பண்ண. டேய் இப்போ இதுக்கு நான் தானே எங்க கிட்ட திட்டு வாங்கணும். இது என்ன நார்மலா வந்து சரி நினைக்கிறியா? பிளம்பர் வச்சுதான் இப்போ வந்து சரி பண்ணணும். கிளீன் பண்றா, பிளம்பர் வேலையை நீ பண்றா பாக்கலாம். அதான் உன் பிளானு. அந்த குப்பெல்லாம் அடிச்சுட்டே இருந்திருக்கு. அதை நீ பார்க்காமலே மொத்தமா அடிச்சுட்டு இருந்திருக்கு. சுத்தமா கொஞ்சம் கூட தண்ணி போகல. இருறா மொத்தமா கழுவி முடிச்சிரு, அதுக்கப்புறம் அது என்னன்னு பாக்கலாம் அப்படின்றான். இங்க வந்து அவன் சமையல் செய்யறன்ற பேர்ல பெருக்க வச்சுட்டான் அவங்க அக்கா வீட்டை. அதுக்கப்புறம் மாப் போட்டு துடைக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் இது அடைச்சிக்கிச்சுன்னு எனக்கு கிளீன் பண்ண வைக்கிறான். என்னை வச்சு இப்ப இந்த வீட்டே வந்து ஒற்றை அடிச்சு என்னை, அதான் அவன் பிளான். அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியை கிளீன் பண்ண வைப்பான். அதெல்லாம் பண்றா. இப்ப என்னடா அதெல்லாம் பண்ணா என்னடா? இது அடைச்சின்னா நாத்து அடிக்கும்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன்னா தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்திடுறேன். ஆனா இதை கிளீன் பண்றதுலாம் பிளம்பரை வச்சு நீ தான் கிளீன் பண்ணணும். எப்பா எனக்கு தெரியாது. அதுக்கு எவ்வளவு ஆகுதோ அந்த செலவு வந்து நீ தான் பாத்துக்கிற. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. பிரியாணி செய்யும் போது சிக்கன் நம்ம எவ்வளோ வாங்கி சமைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு அரிசி அளவும் இருக்கணும். ஆனால் சிக்கன் நாங்கள் வந்து ஒரு 1/2 kg போட்டிருக்கோம். ஆனால் வந்து அரிசி வந்து 1 கிலோ போட்டோம். 1 கிலோ போட்டோம். Flashback. பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோ. அக்கா பாஸ்மதி அரிசி எவ்வளோ? அது ஒன்று கொடுத்துருங்க. அரிசி ஊற போடுன்னா எல்லாத்தையும் போடணுமான்னு கேட்டேன். எல்லாத்தையும் கொட்டுன்ட்டான். அதனால எல்லாத்தையும் கொட்டி நான் ஊற வச்சுட்டேன். ஒரு கிண்ணத்துல அந்த அரிசியை கொட்டி போய் ஊற வச்சுட்டாவோ. எத்தனை டம்ளர்? மொத்தத்தையும் கொட்டிடுவா? மொத்தமாக கொட்டிடுவா? மறுபடியும் முதல்ல இருந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் அவன் 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். ஐயோ மீண்டுமா ஒரு தப்பு நடந்துட்டா அந்த தப்பை வந்து சரி செய்யணும். தவறு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. இப்ப என்ன நடந்திருக்கு? சாப்பாடு வந்து பாதி வந்திருக்கு, அப்புறம் வந்து மசாலா வந்து கம்மியா இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா தனியா வந்துட்டு ஒரு பெரிய குக்கர்ல தனியா மறுபடியும் மசாலா வெங்காயத்தை போடுவான். மறுபடியும் தக்காளி மறுபடியும் இஞ்சி போட்டு பேசுவேன். நிறைய சொல்லுவேன். 2 மணில இருந்து பிரியாணி மட்டும் தான் சமைச்சுன்னு இருக்கான். இப்போ மணி 6 ஆகுது. ஏன்டா நீ உன்னையே நீ வந்து குக்குன்னு வேற சொல்லிக்கிற? செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. இதே ஒரு நார்மல் மனுஷனா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பான்? ஓகே அவ்வளவுதான். ஏலியன். ஐயோ அவன் நார்மல் பீப்புள் இல்ல. தனக்கு தெரியாதவங்களா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அது அவ்வளவுதான், ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போட்டிருப்பாங்க. நம்ம முதல்ல செஞ்ச பிரியாணில சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பஞ்சு மாதிரி வந்திருக்காங்க. எடுத்து காதுல வச்சுக்கிட்டா அது வேகவே இல்லடா. டேய் ஓ எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. A few moments later. இது வந்து நான் முதல்ல செஞ்ச பிரியாணி. தனியா ஒரு 1/2 kg சிக்கனும் 1/2 kg மசாலாவும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் செஞ்ச பிரியாணில மசாலா கம்மியா இருக்கு, அது இல்லாம பாதி தான் வெந்திருந்துச்சு. அதை தூக்கி இப்ப செய்யற மசாலால போட்டுட்டு 1 விசில் இல்ல 2 விசில் வச்சு எடுக்க போறோம். எப்படி வர போகுதுன்னு எங்களுக்கே தெரியல, பார்க்கலாம். எனக்கு பசிக்குதுடா. டேய் எனக்கு 10 மணி தான் சாப்பிட வைப்பான்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு சாப்பிட்டாலும் பட்டையை கலவர மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிடுறோம். இந்த மாதிரி பஞ்சு டைலாக் மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவான் சம்பந்தமே இல்லாம. A few moments later. இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. ஒரு வழியாக பிரியாணியை செஞ்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 மணி நேரம் இந்த பிரியாணியை செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே பிரியாணி 2 டைம் செஞ்சுட்டு வந்திருக்கான். கொல்ல பசிரா. ஏய் எனக்கு வைடா. Flashback. பொங்கல், கறி பொங்கல். அவமானப்படுத்துற. நான் செய்யற பிரியாணி உனக்கு கிடையாது. நான் ஒன்றும் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஐயோ நீ செஞ்சிட்டேன்றது நல்லா இல்லை. என்ன எனக்கு பசிக்குது. இவன் செஞ்சு இவனே சாப்பிட்டு பார்த்துட்டு இவனே சூப்பரா இருப்பான் அப்படின்னா எப்படி? அப்ப சாரிங்கள பசி வேற எடுக்குது.
உன் பிரியாணி எப்படி பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு, கோல்டு கலர்ல இருக்குடா. ஓவர் எக்ஸாக்ட் பண்ணி சொல்றா. என்ன உன் பிரியாணி எவ்வளவு பாராட்டு தானே பண்றேன் நானு. பிரியாணி போய் யாராவது பாராட்டு கொடுப்பாங்களாடா? நான் கொடுக்குறேன். பிரியாணியை பாராட்டு கொடுப்பாங்களாவா? பிரியாணிக்கு எவ்வளவு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. ஆக்சுவலி செலவு வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிரியாணிக்கு. சாரி. சரி சாரிடா எனக்கு பசிக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பிரியாணி டேஸ்டா இருக்கு. சூடுல உப்பு தெரியாது. இப்போ என்னடா பண்ணலாம்? போர் அடிக்குதுடா. இப்போ எதனா விளையாடலாம். என்ன விளாட்லாம் சொல்லு, நீயே சொல்லு. என்ன விளாட்லாம்? பேட்மிண்டன். ஆமா 2 பேர் தான் விளையாடுவாங்கல்ல. விளையாட போமா? போய் விளையாடணுமா? விளையாடணுமானா விளையாடணும்டா. இந்த மாதிரிலாம் பேசுவோம். ஏன் கண்ணா நாங்கெல்லாம் மிமிக்ரி பண்ண கூடாதா? மை நேம் இஸ் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம் அந்த மாதிரி பேசுறான். ஆனா அவன் பேசின வாய்ஸ் வந்து ரஜினி வாய்ஸ் நினைச்சு அவன் பேசுறான். நீ சொல்றல அப்ப அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வருதா? மை நேம் இஸ் சிங்கம். அதுதான் உனக்கு வருது. இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில யாரும் தவிக்கவே முடியாது. உனக்கு அதுதான் வருது. இந்த கரடி கூட வருமே. டேய் அண்ணா உன்னை தான்டா. வருத்தப்படாத கரடி சிங்கம். டேய் அண்ணா பையா உன்னை தான்டா. டேய் தம்பி ஆடுறாச்சது. டேய் தம்பி வாடா தம்பி, அந்த குள்ளனை அடிச்சு ஓடிச்சிடலாம்டா. பேட்மிண்டன் நடப்பலாமா? பேட்மிண்டனா? டேய் வாடா போலாம். பேட்மிண்டன் விளையாட போறோம். இங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. உனக்கு ஆட தெரியலடா. எப்ப ஆட தெரியலனாலும் இந்த மாதிரி ஆடி. மைக்கேல் ஜாக்சன். இது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இல்ல. சாமியா மாதிரி. நீங்க 450 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டு அப்புறம் டேய் பேசிங்க, டைம் வேஸ்ட் பண்றடா. ஜம்ப் பண்ணி அடிச்சா நீ வந்து ஒழுங்கா ஆடுறன்னு அர்த்தமா? ஆமா. இந்த படத்துல ஃபைட்டே பண்ணாம அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப சிம்புவும் விடிவி கணேஷும் பேட்மிண்டன் விளையாட போறாங்க. டேய் தம்பி, இந்த வயசுல நான் பேட்மிண்டன் விளையாடுறதே பெரிய விஷயம்டா. பால் டாயில ஏண்டா சின்ன வயசு உனக்கு, சின்ன வயசு இப்படி விளையாடுற? நல்லா ஓட்டி ஆடி விளையாடுறா. நாங்க ஓட்டி ஆடி தாங்க விளையாடுறோம். டேய் எடுத்துக்கோடா, என்னால வயசாகுதுடா, என்னால முடியலடா. நீங்க முடியலன்னா எதுக்குங்க இந்த விளையாட்டுக்கு வரீங்க? வீட்டுல போய் உட்காந்துக்கலாம்ல. ஏங்க என் உயிரை ஒரு வயசுல பெரியவன எப்படி மரியாதையே இல்லாம பேசுறான் பாருங்க. இங்க என்ன சொல்லுது? ஏங்க இங்க உங்களுக்கு ஆட தெரியலன்னு சொல்லுதுங்க. டேய் உன் வயசுலன்னா நான் எத்தனை பொண்ணை கரெக்ட் பண்ண தெரியுமாடா? ஏங்க என்ன போய் என்கிட்ட போய் என்னங்க பொண்ணை பத்தி பேசுறீங்க? ஆமா ஆமா, இவனுக்கு ஜெஸ்ஸி மட்டும் மனசு இல்ல, இது மாதிரி ஒரு 10 பொண்ணு மனசுல இருக்காங்க. ஜெஸ்ஸியா? டேய் என்ன ஓட வைக்காதடா, ஒரே இடத்துல நின்று ஆடுற மாதிரி ஆடுறா. நீங்க ஒரே நின்ன இடத்துல இருந்து ஆடுறது இது என்ன போனாங்க? ரியலுங்க. இப்படி ஓடி ஆடி தான் விளையாடணும். டேய் தம்பி இத கொஞ்சம் எடுத்து குடுறா. ஏங்க நானே வந்து 2 பக்கமும் ஆடிக்கிட்டா, இந்த பக்கத்துல இருந்து இங்க இருந்து ஒரு வாட்டி, இங்க வந்து ஒரு வாட்டி நானே ஆடிக்கிட்டா. வேற யாரா மாதிரி ஆடாது வந்திருப்பேன். உங்களை கூட்டு வந்து என்னங்க யாரை கூட்டு வந்திருப்ப? ஜெஸ்ஸியா? ஜெஸ்ஸி இல்லைங்க. ஏங்க எனக்கு மட்டும் ஆசை இல்லைங்க ஜெஸ்ஸிக்கு. ஜெஸ்ஸி பேரை என்னோட அதிகமா நீங்க தாங்க சொல்றீங்க. A few moments later. அண்ணா எவ்வளவு ஆச்சு? இல்ல எங்ககிட்ட மொபைல் இல்ல. இந்த பேடு உள்ள இப்போ ஓபன் பண்ணிட்டு கேஷ் இது உள்ள வச்சிரு. ஓகேண்ணா, டன்னாண்ணா? ஓகே ஓகே. இப்போ எப்படி பே பண்ணணும் நீங்க பாத்தீங்களா? எங்களுக்குமே இது புதுசா தான் இருந்துச்சு. ஏதோ ரோபோ கிட்ட பேசுற மாதிரி, ChatGPT கிட்ட பேசுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மனுஷனை பார்த்து மனுஷன் பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. டைம் இல்ல. வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே ஆகுது. செம்ம டயர்டாக இருக்குது, செம்மையாக தூக்கம் வருது. ஆக்சுவலி டெய்லியுமே நான் வந்து தூங்குறதுக்கு 12 இல்லை 1 ஆகிடும் ஃபோன்லாம் பார்த்துட்டு. இப்போ இந்த ஃபோனே இல்லாதனால தான் நாங்கள் 10:30 மணிக்கு தூங்க போகிறோம். நாளைக்கு வந்து நாங்கள் எப்போ எந்திரிக்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. நாளைக்கு அலாரம்லாம் எதுவும் வைக்க போகிறது இல்லை. 24 hours முடிஞ்சு சொல்லி லாஸ்ட் மதியம் எழுந்துச்சிட்டு காய்ஸ் முடிஞ்சிச்சு காய்ஸ் இன்னைக்கு டைம் ஓவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்க போகிறோம். உங்களை நாளைக்கு காலையில் சந்திக்கிறேன். பாய். The next day.
இப்போ வந்து டைம் வந்து 7:30 மணி மேலே ஆகுது. மோகன் இன்னுமே எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கான். அவனை போய் எழுப்பலாம் வாங்க. மோகன் 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 டேய் மோகன் ஏஞ்சிரு, மணி 7:30 ஆகுது. டேய் எந்திரி. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து டீ குடிக்க போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் ஒரு 8:30 ஆகுது. நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? வீட்டில் மட்டும் என்னால் கண்டிப்பாக உட்கார முடியாது, செம்மையாக போர் அடிக்கும். ஸ்விம்மிங் போகலாமா? ஷெட்டில் விளாண்டோம்ல, ஆமாம், அதே இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நான் பார்த்தேன். இப்போ அங்கேயே இருக்கா? அப்போ ஓகே. இப்போ டைம் வந்து 9 மணி ஆகுது. ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம். உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? எனக்கு தெரியுமே. எப்படி? அது சின்ன வயசுல எங்கள் அப்பா வந்து அருணாகிரியில் வந்து புடவை கட்டி அப்படியே குளத்துல வந்து குளிக்க வச்சு கற்று கொடுத்துருக்காரு. அப்போ கடல்லே இறக்கி விட்டாலும் அடிச்சிருவேன்ற. கடலுக்கு அடியிலேயே போயிட்டு சுறா மீனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? இந்த சோஷியல் மீடியா, செல்ஃபோனு, கேம்ஸு இதுலேயே வந்து மூழ்கி கிடக்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளவோ மேல். இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்விம் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி இதாண்டா வாழ்க்கை, இப்படி தான்டா வாழணும். என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணு. ஏய் சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. 10 நிமிஷம் 10 செகண்ட் கூட ஆகல. இதுல வேற சுறா கூட வேற இவர் வந்து போட்டோ எடுப்பாராம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஓ சுறா விட்டனாதான் அது மாதிரி நீச்சல் அடிப்பியா? இங்க வந்து சுறா இல்ல, உன் லெவலுக்கு இல்ல. 1 hour later. இப்போ டைம் வந்து 11:45 ஆகுது. 2 hours ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் இதில் வந்து ஆழம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆமாம், வந்து மேக்ஸிமமே வந்து 5 feet தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து கடலில் தான் குளித்து பழக்கம், இந்த மாதிரி இவ்வளோ ஆழம் கம்மியாக இருந்தால் எனக்கு வந்து நான் சத்தியமாக குளிக்க மாட்டேன் அப்படின்னு. 10 செகண்ட் கூட அவனால் தண்ணி உள்ள இருக்க முடியல. ஏய் அப்படிலாம் சொல்லாத, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டு திரும்ப வருவேன்டா. இக்கரைக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த 24 hours சேலஞ்ச் மொத்தமும் எங்கள் அக்கா வீட்டில் தான் எடுத்தோம். எங்கள் அக்கா வந்து ஓட்டு போகிறதுக்காக வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அக்காவுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 வாண்டுங்களும் வந்து வீடியோ எடுக்க விடாதுங்க. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் வந்து உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறப்பவே ஆக்சுவலி டைம் பார்த்தேன், 12:05 மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபோனை ஆன் பண்ண போகிறோம். ஆனாவது ஓப்பன் ஆயிடுச்சு. டைம் பாருங்கள். ஸோ நம்ம 24 hours சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா இருந்தது. ரொம்ப எனக்கு வந்து இல்லாமல் ஆக்சுவலி நல்லா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நோட் பண்ணோம். வண்டியில் வந்து ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு ஒரு ஆண்டி வந்து உள்ளே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையும் உள்ளே ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு போகலாம், இல்லை என்ன வீட்டில் யாருனா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட விட்டு வரலாம். குழந்தைய வெளியிலே விட்டு அந்த குழந்தை எதனா அடம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கையில் வந்து ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய ரோட்டில். யாருன்னா அதுக்கப்புறம் குழந்தைய தூங்கி போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒரு பிரோஜனமும் கிடையாது. நான் வந்து எப்படி பார்த்துருக்கேன்னா, இந்த குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது அப்போ ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஓகே சரி, ஏதோ குழந்தைய மேனேஜ் பண்ணுறது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இல்லை சாப்பாடு ஊட்டும் போது காட்டுறது, இதெல்லாம் ஓகே. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ரோட்டில் உள்ளே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து குழந்தைய வந்து வெளியில் விட்டுட்டு கையில் ஃபோனை கொடுத்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப டூ மச். இது வந்து ரொம்ப இல்லை, ஒரு லெவலை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இது மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.